அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இந்த ராத்திரி வேளையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். விசேஷமாக அழிவில்லாத மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்பவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆமா, அவர் எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக சோதரம். நான் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் மத்தியில் இருப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஷை அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு ஐக்கியப்பட, உங்களோடு கூட ஒருமித்து ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோதரம். அப்படி நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சோதரம். ஆண்டுடைய பிரசன்னம் மத்தியில் வெளிப்படும்படியாக நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அப்படியே நம்முடைய இருதயம் திறந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாம் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்முடைய கரவினை தொடட்டும், உம்முடைய வல்லமையினை தொடட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஒன்றுக்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. நம்முடைய உள்ளம் ஏங்கட்டும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், என் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. தேவ சமாதானம் வேணும், தெய்வீக சந்தோஷம் எனக்கு வேணும், தெய்வீக சுகம் எனக்கு வேணும், தேவனுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எனக்கு வேணும்ப்பா. எத்தனை பேர் ஆண்டுகிட்ட கேட்கிறோம், நீங்க எனக்கு வேணும், என் உள்ளத்துல வாங்கப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா. இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி கேட்டீரே, அன்றைக்கு சகையிடத்துல கேட்டீர, நான் உன் வீட்டுல தங்கணும், எங்களோடு நீ தங்குகிறவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், என் உள்ளத்துல வாங்குவா. நீங்க எனக்கு இருந்தா போதும், நீங்க வந்தா போதும், என் வாழ்க்கையை ஆசீர்வாதம். தெய்வ சமூகத்திலேயே நம்ம ஒப்புக்கொள்ள போனோம். அல்லேலூயா. எங்க 2-3 பேர் நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் அவரை தொடர்ந்து கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாக அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி
தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. பரிகாரி நானே என்பார், பட்சமாய் அழைத்திடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் காத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கிருபையின் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக ராஜாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய ஒரு சாக்கியம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை விட்டு எடுபடாத ஒரு பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விட்டு எடுபடாத ஒரு ஆசீர்வாதம், எங்களை விட்டு எடுபடாத ஒரு சமாதானம், எங்களை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷம் ராத்திரி வேளையில் எங்களுக்கு தருகிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவர். உடைய வார்த்தையில் அத்தனை வல்லமை உண்டு. உடைய வார்த்தையில தெய்வீக சுகம் உண்டு ராஜாவே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய வார்த்தையை கவனமாய் கேட்க, உடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க, உடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் வழியை மறைத்து நீர் பேசும்.
உங்க வார்த்தை வெளிப்படட்டும். கேட்கிறபடி பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் என்னுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்கிறோம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு ஒரு சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை ஒரு அக்கறை உள்ள தேவன், நம்ம ஒரு கரிசனை உள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை யார் தேடி வருகிறார்களோ, அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு சுக வாழ்வை கட்டளையிடுகிறவர். நாம் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர். அல்லேலூயா. ஆமா, யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று 3 யோவான் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதிலே தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலம் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு விருப்பம். அவருடைய பிள்ளைகள் சுகவீனமாகவோ பலவீனமாகவோ வேதனை உள்ளவர்களாகவோ நெருக்கப்படுகிறவர்களாகவோ சஞ்சலப்படுகிறவர்களாகவோ வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள், அவரை அறிந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆனா இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்க முடியல. பலவிதமான வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், மன குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளில் அடிபட்டு என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா, என் சுக வாழ்வு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறவர்களும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 58வது அதிகாரத்துல பார்க்கும்போது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வை பரலோக தேவன் விரும்புகிறார். அது யாராய் இருந்தாலும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவரால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்றைக்கு ஆதாம் பாவம் செய்ததினால சாபத்துக்குட்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்களோ, அவருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் அவர்களை சந்தித்தது. பலவிதமான வேதனைகளுக்குள்ளாக மாற்றப்பட்டார்கள். பல நெருக்கங்கள், பல வேதனைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், மன கசப்புகள், பாரங்கள், பல நெருக்கங்கள் மனிதனை பிடித்துக் கொண்டது. மனிதன் கர்த்தரை தேடினானோ இல்லையோ, ஆனால் படைத்த தெய்வம் மனுஷன் மேல் கரிசனை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ஆம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவன் செய்த பாவத்தின் நிமித்தம், பாவத்தை மறைத்ததன் நிமித்தம் அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாலும்
அந்த ஆதாமுக்காக ஏவாளுக்காய் தான் சிருஷ்டித்த ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், அந்த சாபத்திலிருந்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என்பதில் தேவன் கிருபை உள்ளவராக இருந்தார். அவர் அந்த எண்ணம் உள்ளவராக இருந்தார். மனிதனுக்காக அவர் பரிதவிக்கப்படுகிறவராக இருந்தார். ஐயோ, இப்படிப்பட்ட நிலையில மனிதன் மாறிவிட்டாலே நான் என்ன செய்ய முடியும் என்று அல்ல, இந்த மனிதனுக்காக ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தாக வேண்டும். அல்லேலூயா. மனிதன் இந்த பாவ சாபத்திலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும். என்னைக்கு தேவ சாயலை இழந்து போனாலோ, தேவ மகிமையை இழந்து போனாலோ, தேவ சமூகத்தை விட்டு மனிதன் தூரமாக்கப்பட்டாலோ, அவருடைய வாழ்க்கையில வேதனை, கண்ணீர், வியாதி, பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. தோட்டத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் வியாதி இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஏதேன் தோட்டத்துல அவங்க சந்தோஷமா இருந்தாங்க என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு நாட்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படல, ஆனா தேவனோடு அவங்க சஞ்சரித்த நாட்கள், ஸ்தோத்திரம், தேவனோடு ஐக்கியமாக இருந்த நாட்கள். அவர்களுக்கு வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, பாரம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். என்னைக்கு பிசாசினால வஞ்சிக்கப்பட்டார்களோ, தேவ சமூகத்தை இழந்தார்களோ, பாவம் செய்தார்களோ, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் எல்லா துயரங்களும் வேதனைகளும் வந்தது. ஸ்தோத்திரம், பழத்தை புசித்தார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. சோத்திரம், நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். முதலாவது பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. அதுவரைக்கும் அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம், சின்ன பிள்ளைகள் பாருங்க, பயம்னா அதுக்கு என்னன்னே தெரியாது. அது பாட்டுல சந்தோஷமா மகிழ்ச்சியா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும். வீட்டுல இருக்கிற கவலை அதுக்கு தெரியாது, பிரச்சனை அதுக்கு தெரியாது, வீட்டுல இருக்கிற நெருக்கங்களுக்கு தெரியாது. சோத்திரம், அதுக்கு கவலையே கிடையாது. என்னைக்கு கண் திறக்கப்படிச்சோ அன்னைக்கு நம்மளுக்கு பயம் வந்துச்சு. அல்லேலூயா. சோத்திரம், முதலாவது எனக்கு பயம்தான் வந்துச்சு. நான் பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பயம் வேதனை உள்ளது. அதனாலேயே பலருடைய வாழ்க்கையில வியாதி, பயத்தினால, எதிர்காலத்து குறித்த பயத்தினால, குடும்பத்து குறித்த பயத்தினால, சூழலை குறித்த பயத்தினால. சோத்திரம், அதனாலேயே மக்களுக்கு பல பிரச்சனைகள், பல பலவீனங்கள், வியாதிகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே ஆண்டவர் அவர்களை விட்டுவிட விரும்பல. மனுஷன் அவரை தேடினால இல்லையோ, ஆதாம் தேடினால இல்லையோ, ஆனா ஆதாமின் மேல தேவன் கரிசனை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் மனிதனை குறித்தவர் பாரம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் மனிதனை தேடுகிறார். என்னிடத்துல வரமாட்டானா? ஒருவேளை இன்னைக்கு மனுஷன் பல போராட்டத்துல கஷ்டப்படும் போது என்ன படைச்ச ஆண்டவருக்கு கண்ணு இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா அவர்களுக்காக பரிதவிக்கிற ஒரு தெய்வம் நீ என்னிடத்தில் வரமாட்டாயா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்காக ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறேன், உனக்காக ஒரு பரிகாரத்தை நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன், என்னிடத்தில் ஓடி வந்துவிடு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆனா கர்த்தரிடத்தில் வருவதற்கு மனுஷனுக்கு மனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை சரகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். இன்னைக்கு அவர் மனதாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஓடி வந்துச்சா, அவருடைய பாதத்துல வந்துச்சா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு, எல்லா வியாதிக்கும் விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமா, அவர் எல்லாவற்றையும் ஸ்பெஷலிஸ்ட். சோத்திரம், மனுஷன் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை வச்சிருக்கிறான். அந்த டாக்டர் நரம்பியல் டாக்டர்னாங்க, டாக்டர் எலும்பியல் டாக்டர்ங்கிறாங்க, ஒவ்வொன்றா சொல்றாங்க. அந்தந்த டாக்டர் கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. ஆனா இயேசு கிட்ட வந்தா எல்லாவற்றுக்குமே பரிகாரம். அல்லேலூயா. ஆமா, சரீரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அத்தனைக்கும் தீர்வு உண்டாகும். வியாதிக்கு மட்டுமல்ல, சரீரத்தில் இருக்கிற பாவத்திற்கும் தீர்வு உண்டு. அல்லேலூயா. ஆமா, உலக டாக்டர் ஒருவேளை சோத்திர என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி வியாதியை சுகமாக்கலாம். வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மனுஷன் மாற்ற முடியாது, எந்த டாக்டரும் மாற்ற முடியாது. பாவ வியாதியை மாற்றத்துக்கு இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
மனுக்குலத்திற்காக, மனுக்குலத்தின் மீட்பிற்காக, மனுக்குலத்தின் விடுதலைக்காக, மனுக்குலத்தின் சாபத்தை நீக்கும்படியாய் பரலோக தேவன் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார். அது லேசானது அல்ல. தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் அவர் பலியாக அனுப்பினார். அல்லேலூயா. ஏன்? இந்த மனுஷன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேங்கிறத உணர மாட்டானான்னு சொல்லி. அல்லேலூயா. அவன் நினைச்சா வேற என்னத்தையோ செய்திருக்கலாம், ரட்சிப்புக்காக எதையோ செய்திருக்கலாம், விடுதலைக்காக எதையாவது ஒன்று செய்திருக்கலாம். ஆனால் மனிதனை அவர் எத்தனையாய் நேசிக்கிறார் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையில நமக்காக பலியானார். அல்லேலூயா. நாம் 2000 வருஷங்களுக்கு முன்னால இயேசு இந்த பூமியில மனுஷனா வந்து நமக்காக பலியாயிட்டார். நமக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி வச்சிட்டாரு. நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி வச்சிட்டாரு. நமக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. சபிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறாரே, ஓடி வந்து என்னுடைய அடைக்கலத்துக்குள்ள, ஓடி வந்து என்னுடைய புகலிடத்துக்குள்ள. அல்லேலூயா. ஓடி வந்துட்டா உனக்கு பாதுகாப்பு, உனக்கு விடுதலை, உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு அங்கதான் வர்றதுக்கு மனுஷனுக்கு மனசே இல்லை. எங்க வேணாலும் போறான், ஆனா தேவ சமூகத்துல மட்டும்தான் வர முடியல. அல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு, தேவ சமூகத்துல வர்றதுக்கு நேரம் கிடையாது. பாருங்க, சோத்திரம். விசுவாசிகளுக்கு கூட எல்லா வேலையும் செய்ய நேரம் இருக்கு, ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லை, பைபிள் படிக்க மட்டும் நேரம் இல்லை. எத்தனை பரிதாபமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் செய்து வச்சிருக்கிறேன், என் சமூகத்தில் ஓடி வந்து உனக்கு அடைக்கலம் உண்டு, உனக்கு புகலிடம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே ரூத் சரித்திரத்துல 2வது அதிகாரம் சோத்திரம் 12வது வசனத்தை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு இன்றைக்கு அவருடைய சட்டை விரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு அடைக்கல பட்டணம் திறந்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு அடைக்கல பட்டணம் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வா என்று அழைக்கிறார். என்னிடத்துல ஓடி வந்து விடு. நீ அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து விடு. உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு. மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் வேணுமா? கர்த்தருடைய சட்டைகளுக்கு கீழே வரணும், அவருடைய சட்டைக்குள்ள ஓடி வந்துடணும். சங்கீதம் 99 சொல்லப்பட்டிருக்க, அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். ஒரு பாதுகாப்பான சங்கீதம் 91. மனுஷனுக்கு என்னென்ன பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார், எப்படி எல்லாம் அவர் பாதுகாக்கிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்று நிபந்தனை, அவருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டைகளுக்குள்ள ஓடி வந்து விடு, அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து விடு என்று சொல்லி அழைக்கிறார். உலகம் அந்த ஆழத்துக்குள்ள கிடக்கிறது, உலகம் சாபத்துக்குள்ள கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சட்டை இன்றைக்கு மனிதனுக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். ஓடி வந்து விடு, நீ என்னிடத்தில் ஓடி வந்து விடு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா உள்ள வர்றதுக்கு தான் மனுஷனுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஒரு பக்கம் கண்ணீர் தான், ஒரு பக்கம் வேதனை தான். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா என்கிற ஏக்கம் இருந்தாலும் உள்ள வர்றதுக்கு மனுஷனுக்கு மனசே இல்ல. பாருங்க,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரிடத்தில் வருகிற பிள்ளைகள், அவர்களை சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை அவர்களை கலங்க பண்ண முடியாது. வேதம் சொல்ல, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுத்தால் யார் அவனை கலங்க பண்ண முடியும்? எதுவுமே கலங்க பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அவர் சமாதானத்தை கொடுப்பாரானால் சோத்திரம், எதுவுமே மனுஷனை கலங்க பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால் அதை எவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அது வேலையாம இருக்கட்டும், எந்த ராஜாவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையாம் சொல்லுகிறான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை என்னால திருப்ப முடியாது. அவர் சொன்னதுதான். சோத்திரம், இந்த ஜனங்களை சபிக்க முடியாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர், நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிறவர், நமக்கு சுக வாழ்வை தருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு சுக வாழ்வை தருகிறவர். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை உள்ளே வெளியேயும் கேட்டுக் கொண்டிருக்கிற சோத்திரம் யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டாலே ஒரு விடுதலை தான். அவருடைய பிரசன்னத்துல வந்துட்டாலே ஒரு விடுதலை தான். அவருடைய ரத்தத்தின் கீழ் வந்துட்டாலே ஒரு விடுதலை தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்துல வந்துட்டா போதும், சத்துரு தொட முடியாது. அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்துல வந்த உடனே இருள் தானா விலகிறோம். இருளை போலி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம வெளிச்சத்துல வந்துட்டா இருள் விலகிறோம். வர வேண்டிய இடத்துக்கு வரணும். நீங்க இருட்டுக்குள்ளே நின்னுகிட்டு இருட்டு போகுமா, என் வாழ்க்கையில கவலை போகுமா, கஷ்டம் போகுமா, கர்த்தர் அழைக்கிற வெளிச்சத்துக்கு வா. அந்த இருளை விட்டு வெளியே வா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா எத்தனை ஒரு மகிழ்ச்சி, எத்தனை ஒரு சந்தோஷம். வெளிச்சத்துல வந்து பாருங்க. வெளிச்சம் சந்தோஷிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்துல வந்தா ஒரு மகிழ்ச்சி வரும். இருளுக்குள்ள இருந்தா பயம் வரும். இந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையாக நம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறார், எவ்வளவு மேன்மையாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தரை மேன்மையாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், அவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவன் நம்மை உயர்த்துகிறவர், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த அந்த வசனத்துல அவளுடைய மாமியாகிய நகோமி தன் மருமகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு மாமியார் மருமகளை பார்த்து சொல்ற பாருங்க. சோத்திரம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோத்திரம். மாமியார் மருமகளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கணும். மனதார இந்த மாமியார் மருமகளை வாழ்த்துற பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்து வச்ச மருமகா. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எத்தனை மருமக்கமா இருக்கு. எங்க மாமியார் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்கடா, இப்படி மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? நீ இயங்குகிற மருமக்கள் மாதிரி இருக்கிறாங்க.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பக்கத்துல அந்த ரூத்தை போல ஸ்தோத்திரம் ஒரு மருமகா எனக்கு கிடைக்க மாட்டாளான்னு சொல்லி ஏங்குகிற மாமியார்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, வயது முதிர்ந்த நாட்களிலும் என்னை விடாது பற்றி கொண்டு எந்த ஒரு நன்மை எதிர்பாராதபடி எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மருமகளை போல, இப்படி ஒரு ரூத்தை போல ஒரு மருமகா எனக்கு கிடைக்க மாட்டாளான்னு ஏங்குகிற மாமியார்கள் இந்த நாட்களில உண்டு. அல்லேலூயா. கேட்டா தெரியும், சொல்லுவாங்க எனக்கு ஒருத்தி வந்திருக்காளே மருமகளா. அல்லேலூயா. ஆமா, மருமகளா நினைக்கும் வரைக்கும் அவன் மருமகா தான், மகளா நினைச்ச மகா. அல்லேலூயா. மாமியாரே மாமியாரா நினைச்சா மாமியார் தான், தாயா நினைச்சா தாய் தான். அல்லேலூயா. ஆமா, நம்மகிட்ட தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார தாயா நினைச்சா மாமியாரும் மருமகளா மகளா நினைச்சு ஸ்தோத்திரம் செயல்படுவாங்க. அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்தின் சரித்திரம் அதைத்தான் நமக்கு விளக்கை காட்டுகிறது. அதில் இருக்கிற 4 அதிகாரங்களும் ஸ்தோத்திரம் வாசித்து பார்க்கும் போது ஒரு குடும்பத்தை பற்றிய சம்பவங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டு தூரம் போன குடும்பம், தேவ பிரசன்னத்தை இழந்து போன குடும்பம், தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்த குடும்பம், தேவனை விட்டுவிட்ட குடும்பம், அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன நெருக்கங்கள், என்னென்ன இழப்புகள் என்பதை குறித்து அந்த ஆகமம் வெளிப்படுத்துகிற அந்த ரூத்தின் சரித்திரம் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கும் தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகிற குடும்பங்களுடைய நிலை அதுதான். தேவ பிரசன்னத்தை இழந்த குடும்பங்கள், தேவ சமாதானத்தை இழந்த குடும்பங்கள், வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை இழந்து போனார்கள். தேவ சமூகத்தை விட்டுவிட்டால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பெத்லகேமில் குடியிருந்த குடும்பம். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, அது தேவனுடைய வாசஸ்தலம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம், அது தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம். அங்கே இருந்த நகோமி, நகோமியுடைய கணவன் எலிமெலெக் தன் 2 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு மோவாபுக்கு நேராக புறப்பட்டு சென்றார்கள். மோவாப் என்பது தேவன் அருவருக்கிற ஒரு இடம், பாவ சந்ததிகள் வாழுகிற ஒரு இடம். இன்றைக்கும் பெத்லகேமை விட்டு மோவாபில போய் ஐக்கியம் கொள்ளுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். மோவாபு தான் எங்களுக்கு சௌக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்றது இல்லை. உன்னை பழி வாங்கும் வரைக்கும், உனக்குள்ள இருக்கிற கிருபையை இழக்கும் வரைக்கும் உனக்கு அனுகூலமா தான் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் பொல்லாப்பை செய்வதற்கு அவருடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறார். வட்டி முதலமா சேர்ந்து வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னால இன்றைக்கு பெத்லகேமை விட்டு போகிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? பெத்லகேமிலே பஞ்சம் வந்து விட்டது. அல்லேலூயா. பெத்லகேமில பஞ்சம் வந்தா என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் பஞ்சத்துல நம்மை உயிரோட காக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமா, தேசமே பஞ்சத்துல வாழட்டும். ஒரு எலியாவை பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவர். ஒரு சாரிபாத்து விதவை பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவர். பஞ்சகால தீர் மட்டும் போஷிக்க ஒரு வல்லமை உள்ள தெய்வம். தேசத்துல பஞ்சம் வந்துட்டு போட்டோம், ஆனா நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை பஞ்சத்துல உயிரோட காக்கிறவர்.
அதே நகோமி குடும்பம் மறந்துச்சு. நகோமி குடும்பம் மறந்துச்சு. வெளியுள்ள சூழல் தேசத்துல பஞ்சம், தேசத்துல பஞ்சம். தனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அறியல. தான் ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்டவர், யாரை நம்பி வந்த, அதை அறியாததுனால மோவாபை நோக்கி போனார்கள். மோவாப் உங்களுக்கு செழிப்பா தெரிஞ்சான். லோத்து கண்களுக்கு சோதம் குமர பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவே தெரிஞ்சிச்சு. அனைத்து சொல்றாங்க அங்கேயும் நல்லா ஆராதிக்கிறாங்க, அங்கேயும் இப்ப நல்லா செய்தி கொடுக்கிறாங்க. இருந்து பாரு. ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு அப்படித்தான் காட்டுவான். சோத்திரம் இருக்கிற இடத்தை விட்டுட்டு, சோத்திரம் கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரிகிற இடம், கண்ணுக்கு கவர்ச்சியா தெரிகிற இடத்தை நோக்கி ஓடுகிற கூட்டங்கள் பெருகி இருக்கிற காலம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு பிழைக்க சென்றார்களா? பிழைக்க பண்ணுகிற தேவனை விட்டு, வாழ வைக்கிற தேவனை விட்டு, போஷிக்கிற தேவனை விட்டு மோவாபை நோக்கி அந்த குடும்பம் கடந்து சென்றது. மோவாபிலே அங்க ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா, அங்க ஒரு வரவேற்பு இருக்கும். எப்போ தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் தூரம் போறானோ வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா, யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போறான். கப்பல் ஆயத்தமா இருக்கு, வா வா, உனக்கு டிக்கெட் இருக்கு. ஹல்லேலூயா. தர்ஷீஷுக்கு போறதுக்கு. சோத்திரம். வரப்போகிற பாடுகளை அறியல. போன உடனே கப்பல் ஏறினானா, உடனே இங்க ரெடியா இருக்குது. பிசாசு வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஒரு ஆசையை காட்டி இன்னைக்கு மக்களை தேவனை விட்டு பிரிக்கிற வஞ்சக கூட்டங்கள், ஏதோ உலக பிரகாரமான ஒன்றை காட்டி, ஏதோ ஒரு கவர்ச்சியை காட்டி தேவ ஜனங்களை தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு, தேவன் கொடுத்த இடத்தை விட்டு பிரிக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிகளே பாருங்களா, அங்க ஒரு வட்டம், அங்க ஒரு வட்டம், அந்த சபைக்கா இந்த சபைக்கா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சபை நிரந்தரம் கிடையாது. கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இளைப்பாறுதல் கிடைக்காது. நீ ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோவாபை நோக்கி கடந்து சென்றாள். அங்க வரவேற்பு இருந்தது. வாங்க வாங்க, உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோத்திரம். அங்க நல்ல புகழ்ச்சி. சோத்திரம். நல்ல பாராட்டினாங்க. உடனே 2 பிள்ளைகளுக்கு பொண்ணையும் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நாம் அதுக்கெல்லாம் ஆயத்தம் தான். எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சோத்திரம். ஆனா இயேசுதான் கிடைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, வேற என்ன வேணாலும் வாங்கிடலாம், இயேசுவை வாங்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 மகனுக்கும் பொண்ணை எடுத்தாங்க. மகிழ்ச்சியா குடும்பம் போயிட்டு இருந்து. நினைச்சிருப்பாங்க, நான் பெத்லகேமில இருந்தா எப்படியோ ஆயிருப்பேன். நல்ல வேளை பெத்லகேம் விட்டு வந்தேன். இன்பம். இங்க பாருங்க, இப்ப 2 மருமக வந்துட்டான். என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப 4 பேரா இருந்தவங்க 6 பேரா மாறிட்டோம். சோத்திரம். நாங்க வேண்டியதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. கொஞ்ச நாடு தான், கொஞ்ச நாடு தான். எலிமெலுக்கு மண்டைய போட்டாரு. அடுத்தல சோத்திரம் மக்களும் மண்டைய போட்டாரு. அடுத்தால கிலியோனும் மண்டைய போட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, தலை போயிட்டு இப்ப 3 விதவைகள் கூட்டம். ஹல்லேலூயா. 3 பேரும் விதவை ஆயிட்டாங்க. வருஷமா 10 வருஷம் கடந்து போயிட்டு இப்பதான் உணர்வு வருது. இப்பதான் உணர்வு வருது. ஐயோ, நான் வெறுமையாக்கப்பட்டேன், எல்லாவற்றையும் இழந்துட்டேன். 2 மருமக்கள் தான் விஷயம். என் புருஷனை இழந்தேன், பிள்ளைகளை இழந்தேன், எல்லாம் இழந்து நிற்கதியான இருக்கிறேன். இப்ப 2 மருமக்கள் மாறி வச்சு பார்க்க வழி இல்லை. இப்போ சொல்றா, நல்லா இருப்பியே, என்ன விட்டு போயிருங்க.
அல்லேலூயா. எல்லாரும் என்னோட வரி, உங்கள் நிமித்தம் எனக்கு விசனம் உண்டாயிருக்கிறது, உங்கள் நிமித்தம் நான் பிரச்சனை. நான் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு வந்துட்டேன், தேவ சமூகத்தை விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு நாட்கள்ல அந்த பெத்லகேமிலே எப்படி வாழ்ந்தேன், அன்னைக்கு தேவன் எனக்கு துணையா இருந்தான். நான் அவரை நம்பாம போயிட்டேனே. வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஊழியத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஊழியக்கார ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு, அல்ல பக்கத்து விசுவாசி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு, அதனால ஓடியே போயிட்டேன். எனக்கு அப்படி ஓடி போற எத்தனை கூட்டம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்துல தரித்து நிற்க முடியாதவர்கள், கர்த்தருக்கு பயமுள்ள தன் ஸ்தானத்தை இழந்தவர்கள், ஒரு சபை நிலைவரமா இல்லாதபடி அலைகிற கூட்டங்கள் ஏராளம் இருக்கு. கட்டத்துல எங்களுக்கு எல்லா சபையும் ஒண்ணுதான், எல்லா சபையும் ஒண்ணுதான். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு காரியம். எல்லா சபைகளை நேசிக்கணும், தப்பு கிடையாது. நமக்கு ஒரு சபை இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கணும். எத்தனையோ வீடுகளுக்கு போறோம், எல்லாம் சொந்த வீடா மாற முடியாது. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாரையும் நேசிக்கத்தான் செய்யறோம். கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்துல உறுதியாக இருக்கணும். வாழ்க்கைன்னா லாபம் உண்டு, நஷ்டமும் உண்டு. அல்லேலூயா. இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, வரத்தான் செய்யும். சோத்திரம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல இருக்கு. நகோமி சோத்திரம், ஆண்கள் எல்லாம் இழந்துட்டு 3 பேரும் விதவை ஆயிட்டாங்க. இப்பதான் அவளுக்கு உடனே வருது, ஐயோ நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன், வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன், சேரக்கூடாத இடத்துல வந்து சேர்ந்துட்டேன். உபாகமம் புத்தகம் 23வது அதிகாரத்துல அங்க வாசிக்கிறோம். உபாகமம் 23வது வசனமா வாசிங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அதனால நீ அவருடைய சமாதானத்தை தேடாத, அங்க போய் உறவு கொண்டாடாத. தேவ பிள்ளைகளோட ஐக்கியப்படு. அல்லேலூயா. தேவ ஜனத்தோட ஐக்கியப்படு. அம்மோனியனும் மோவாபும் அருவருக்கப்படத்தக்கவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், சாபத்தின் சந்ததி, பாவத்தின் சந்ததி, தேவனால் விரும்பப்படாதவர்கள். அவர்களோடு ஒரு ஐக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு உதவாது. அல்லேலூயா. ஆமா. 2 கொரிந்தியர் 6:14 இருந்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார். அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் வேறு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் வேறு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு இசை வேறு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் வேறு. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தத்திலிருந்து தேவன் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாக, ஒரு பரிசுத்த ஜனமாக கர்த்தர் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். உலகத்துக்கு உள்ளதான் இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களோடு தான் நம்ம இருக்கிறோம், வாசம் பண்றோம்.
ஆனா அவங்களுடைய கிரியைகளை போல நம்முடைய கிரியைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள போல நம்ம பேசக்கூடாது, அவங்கள போல நம்ம செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வேணும். அல்லேலூயா. நான் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சாதி, நான் தேவனுடைய பிள்ளை. அவங்க உள்ள போனாங்க, சம்பந்தம் கலந்தாங்க. சோத்திரம், மோவாபியரோடு கலந்துட்டாங்க. சோத்திரம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிட விரும்பல. அல்லேலூயா. கைவிட விரும்பல. ஒரு சில சிக்ஷைகள் வந்தது. எதற்காக? இப்பமாவது நீ உணர மாட்டாயா என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, ஒரு சில சிக்ஷைகளை கொடுத்தாரு. இப்ப நகோமி உணர்ந்தா, மருமக்களை பார்த்து சொல்றா, என் மக்களே, உங்க சொந்த ஜனத்தோடு போயிருங்க. உங்களால இவ்வளவு பிரச்சனை, நான் தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை, உங்களால எனக்கு பிரச்சனை. சோத்திரம். அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது 2 பேர் தப்பு பண்ணிட்டா வாத்தியார் கூப்பிடுவாரு, 2 பேருக்கு வா கூப்பிட்டு 2 பேரையும் அவன் காத்து நீ பிடி, உன் காத்து அவன் பிடிக்கட்டும், 2 பேரும் பொழுது வரணும். ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டா. இன்னைக்கு அந்த மாதிரி சொன்னா வாத்தியார் கிட்டாரு, போலீஸ் தான் போட்டிருக்கோம். அல்லேலூயா. காலம் மாறி போச்சு. அந்த காலம் அப்படி தோப்பாருன்னு கூட வைப்பாங்க. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டான்னு சொல்லி. அந்த மாதிரி நகோமி என்ன செய்யறா, மருமக்கமார கூப்பிட்டு, உங்களால நான் கேட்டேன், என்னால நீங்களும் கிட்டே, உங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. அதனால சரி, உங்க ஜாதி ஜனத்தோடு போய் சேர்ந்துடுங்க அப்படி நீ அனுப்பி வச்சா ஒருத்தி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. அல்லேலூயா. சரி, இப்பமாவது விட்டிய சோத்திர, நான் எத்தனை நாளைக்கு வறுமையா இருக்க முடியும்? எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு இப்பமாவது நீ விட்டியே அப்படின்னு சொல்லி ஒருத்தி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. நீ நல்லா இருக்கணும், என்ன அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லி. ஆனா ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. நாம ரூத்து திரும்பி போக விரும்பல. நான் அடி எடுத்து வச்சதுதான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என்ன சபைக்குள்ள கொண்டு வந்தாரா, மரணமே என்று ஒண்ணு பிரிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தார். அவ தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கண்டு எடுக்கல. ஆமா, எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைச்சு எடுக்கல. ஆமா, சபைக்குள்ள வந்த உடனே சிலர் நினைக்கிறாங்க, என்னதோ ஒண்ணு கிடைச்சுக்கணும், என்னதோ ஒண்ணு கிடைச்சுக்கணும். கிடைக்கும், ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் இந்த சரித்திரத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சோத்திரம். அவன் வரும்போது எதையும் நம்பி வரல, தேவனை மாத்திரம் நம்பி வந்தான். அல்லேலூயா. ஆமா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீர் மரணமடைய இடத்துல நான் மரணமடைவேன். மரணமே என்று வேற ஒன்னும் பிரிக்க முடியாது. நான் திரும்பி போறதை குறிச்சு இனி அங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு உறுதியான தீர்மானம் பாருங்க. நகோமிக்கு வயசாயிட்டு அவ எல்லாத்தையும் விவரமா சொல்றா பாருங்க. மக்களே, எனக்கு வயசாகி போச்சு, நான் இன்னைக்கு ராத்திரி ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரியவங்களாகி வரும் வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு வயசாகி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால இனி உங்களுக்கு ஒரு பிள்ளையா தர முடியாது. உங்களுக்கு எந்த நன்மை என்னால செய்ய முடியாது. அதனால திரும்பி போயிருங்க. ரூத் சொன்னா, நான் வந்ததுதான். அல்லேலூயா. ஆமா, இந்த குடும்பத்தோட நான் வந்துட்டேன், இந்த ஊழியத்தோட நான் வந்துட்டேன், இந்த சபையோடு நான் இணைஞ்சிட்டேன். வாழ்வோ சாவோ இந்த சபைதான். அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிறவங்களை சோத்திரம் வச்சுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடுவேன். அல்லேலூயா. ஆமா, கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் நிலைத்து நிற்கிற மக்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அந்த 12 பேரும் அதே ஒருத்தர் போயிட்டு அதுக்கு பதிலாக ஒருத்தனை சேர்த்துக்கிட்டாங்க. 12 பேரும் 12 சிங்காசனங்களை வீற்றிருப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்கிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், பரீட்சை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நம்பி வந்தியா, என்ன நம்பி வந்தியா ஆண்டவர் பார்ப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதுக்காக நீ வந்த? ஆசீர்வாதத்தை நம்பி வந்துச்சுன்னா ஓடிடும், நிற்காது. கர்த்தரை நம்பி வந்தா ஒரு நாள் ஆசையாது. அல்லேலூயா. ஆமா, என்ன வந்தாலும் சரி, எனக்கு இயேசு போதும். ஆமா, அதை தாண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அதை தாண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான தீர்மானம் வேணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக. இது சுகம் அளிக்கிற கூட்டம், சுகம் கிடைக்கும். சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகள் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், சுக வாழ்வை விரும்புகிறார், தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமா, என்னை கிடைக்கல, ஆண்டவர் தரல, அதனால போயிடுவோம் அப்படின்னு. அதை விட கர்த்தர் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆமா, அவரிடத்துல நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை விட அவர் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அவர் வந்துட்டாருன்னா எல்லாமே நமக்குரியதானே. அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்குள்ள வந்துட்டா எல்லாமே நமக்கு சொந்தமாயிரும். அதைத்தான் நம்ம விரும்பணும். அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு போறது இல்லை, அவரையே வாங்கிட்டோம்னா சோத்திரம், நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதத்தின் ஊற்று நமக்குள்ள வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் குறைவு இருக்காது. இயேசு நிறைவுள்ளவர். அவர் நமக்குள்ள இருந்தா எல்லாம் நிறைவா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டுல சமாதானம். சகேயுக்கு வாழ்க்கையில சமாதானமே இல்ல பாருங்க. அதனால தான் தேடி போறான். பணம் இருக்குது, பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். ஆனா ஊரெல்லாம் கொள்ளக்காரங்க பேசுது. இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போகும்போது கூட ஒரு கூட்டம் சொல்லுது, ஐயோ இவர் பாவியான மனுஷத்துல போறாரு, இவர் பெரிய பாவி. சோத்திரம். அப்படித்தான் அவனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படித்தான் அவன் இருந்தான். பணம் இருந்துச்சு, ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஆஸ்தி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதனாலதான் இயேசுவை தேடுவான். இயேசு எப்படிப்பட்டவன் பார்க்கட்டு. சோத்திரம். இயேசு வந்தாரு, அவனை கூப்பிட்டாரு, பாப்பா உங்க வீட்டுல தங்க போறேன்னாரு. சோத்திரம். அவன் சந்தோஷமா அழைச்சிட்டு போறான் பாருங்க. இயேசு கூப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் வந்துட்டு. அல்லேலூயா. ஆமா, இயேசுவை பார்க்கணும் தான் போனா. மரத்துல ஏறி உட்கார்ந்து பார்க்கலாம். என்ன அவரு பார்க்க விடாது. சோத்திரம். நான் அவரை பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவரை பார்த்துடணும். சோத்திரம். இயேசு அவனை கண்டு கூப்பிட்டாரு, பாப்பா உன் வீட்டுல நான் தங்க போறேன். அவன் சந்தோஷமா இறங்கி கூட்டிட்டு போறான். வீட்டுக்குள்ள போகும்னாலே அவன் அறிக்கையிடான் பாருங்க. என்ன அறிக்கையிடான்? சோத்திரம். ஆண்டவரே, நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதனால தனியாக திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல மட்டும் இல்ல, என் ஆஸ்தியில பாதி என்ன செய்ய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் ஏழைகிட்ட புடுங்கினவர். சோத்திரம். ஆயக்காரருக்கு அவன் தலைவன், வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன். அதனால ஏராளமான ஆசை இருந்து தனக்கு பணம் வேணும் 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 அப்படின்னு சேர்த்தவரு இப்ப இயேசு உள்ள வந்தவன சொல்லார், என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்க சொன்னாரா? இயேசு உள்ள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் வந்துடும். அதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமா, கொடுக்கணுங்கிற எண்ணம் இயேசு கிறிஸ்து வந்துட்டா வந்துடும். நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சகையிட்ட ஆண்டவர் சொல்லலையே, நீ கொடுப்பா, இப்படி எல்லாம் கொடுத்துரு, அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், அப்பதான் என்ன பின்பற்றி வர முடியும் சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் போனாரு அந்த வெளிச்சத்துல, இருட்டு தானால போயிட்டு. அல்லேலூயா. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா சொல்றான். இயேசு சொல்லாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குமாரன் ஆயிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதனால ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ரூத்தை போல ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு பொருளுக்காக அல்ல, ஏதோ ஒரு நன்மைக்காக அல்ல, ஸ்தோத்திரம் தேவனுக்காக. அல்லேலூயா. இயேசு எனக்கு போதும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இயேசு எனக்கு போதும். சுகம் கிடைக்குதோ இல்லையோ, இயேசு எனக்குள்ள வந்துட்டா போதும், எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டா போக வேண்டியது தானா போயிடும், தன்னால ஓடிடும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை தேடணும். இல்ல, இயேசுவை கேளுங்க. சுகத்தை கேட்கிறத காட்டிலும் இயேசுவை எனக்குள்ள நீர் வாரும். அல்லேலூயா. இயேசு வந்துட்டா எல்லா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அவர் சொன்னார், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. வியாதி விட்டு விட்டு மாற்றுவேன், விளக்குவேன். சோத்திரம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடம் இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். இயேசு நமக்குள்ள வரணும். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க எனக்குள்ள வாங்க போகணும். நீங்க எனக்குள்ள வாங்க. சோத்திரம். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். சோத்திரம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெய்வீக சுகத்தாண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் பிள்ளைகளின் அப்போது சொல்லி இருக்கிறார். சோத்திரம். அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்துட்டாரு. சோத்திரம். விசுவாசத்தினால தெய்வீக சுகம் நமக்கு உண்டு. நாம விசுவாசிக்கணும், விசுவாசத்துல அதை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை கேட்கும் போது விசுவாசம் வந்துட்டா நமக்கு சுகம் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையில வல்லமை இருக்கு. நீ சுகம் அடைவாயாக, சுகம் ஆயிரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் வேதனை நீங்க சுகமாயிருந்தாரு, சுகம் உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. எழும்பி அம்பாட்ல நடந்து போயிட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. முதல் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் வருகிற தெய்வீக சுகம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர், சுகமாக்க வல்லமையுள்ளவர். நம்முடைய சுகத்தை அவர் விரும்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம தேட வேண்டியது அவரை தேடணும். அல்லேலூயா. ரூத்துனுடைய வாழ்க்கையில ரூத்துக்கு ஏன் அந்த வார்த்தையை மாமியார் சொன்னாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாமியாரை சொல்ல வச்சது கர்த்தர். ஏன்னா ரூத்துனுடைய வாழ்க்கை அவர் பார்க்கிறாரு. மோவாபிய ஸ்திரீ தான், தேவனுடைய சபைக்கு உட்படலாகாத ஒரு ஸ்திரீ தான், அருவருக்கப்பட்ட ஜனத்தில் உள்ள ஒரு ஸ்திரீ தான். ஆனா ஸ்தோத்திரம், அவள் தேவனை அறிந்த போது, நகோமியுடைய வீட்டில வந்த போது, நகோமியின் குடும்பத்துல வந்த போது, நகோமியை அறிந்தாலோ இல்லையோ, நகோமியுடைய பிள்ளைய அதாவது தன்னுடைய புருஷனை அறிந்தாலோ இல்லையோ, இவர்கள் ஆராதிக்கிற தேவனை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள வர்றவங்க அவங்க எப்படி, இவங்க எப்படி, ஊழியக்காரர் எப்படி, பாசமா எப்படி, இதுல ரொம்ப ஆராய்ச்சி. அவங்க குடும்பம் எப்படி, இவங்க குடும்பம் எப்படி, ஐயா இங்க இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அறிய வேண்டியது அறியவில்லை. ரூத்துடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்துல வந்தது உண்மைதான். ஆனா அந்த குடும்பத்தாரை அறிவதை காட்டிலும் அந்த குடும்பத்தார் ஆராதிக்கிற தேவனை, அந்த குடும்பத்தாரை தெரிந்து கொண்ட தேவனை அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமியை காட்டிலும், நகோமியின் குடும்பத்தை காட்டிலும் அந்த தேவன் மேல் விசுவாசம் வைத்தவள் ரூத். அல்லேலூயா. அதனால நான் ஒண்ணும் விரும்பல, நீ எனக்கு ஜோறு வாங்கி போடணும் நான் விரும்பல, நீ எனக்கு ஒரு பிள்ளை பத்து மாப்பிள்ளை தரணும் நான் கேட்க வரல. சோத்திரம். நீ ஆராதிக்கிற தெய்வம், அந்த தெய்வத்தை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவர் எத்தனை வல்லமை உள்ளவர், அவர் எத்தனை அற்புதமானவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர். அந்த தேவனை நான் அறிந்து கொண்டேன். அவர் அன்பு நிறைந்த தெய்வம், அவர் என்னை ஆதரிக்கிற தெய்வம், அவர் என்னை கைவிடாத தெய்வம், அவர் என்னோடு கூட இருக்கிறவர். கஷ்டத்தின் நடுவில், நெருக்கத்தின் நடுவில், பாடுகளுக்கு நடுவிலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு விலகாதவர். ஒருவேளை புருஷனை விட்டு போயிடலாம், குடும்பத்தை விட்டு போயிடலாம், என் ஆண்டவர் என்னை கைவிடாதவர். அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை ரூத்துக்குள்ள இருந்தது. அதனால அவ்வளவு தைரியமா சொல்றேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ மரணம் அடையத்துல நான் மரணம், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், இனி ஒன்றும் பிரிக்க முடியாது.
அந்த தேவனை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. தேவனை நம்பி வந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாமியாருக்கு உதவி செய்யும்படியா வந்தான். மாமியாரிடத்திலிருந்து எந்த நன்மை அவன் எதிர்பார்க்கல. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்க சபைக்கு வந்தா கூட ஊழியக்காரனுக்கு என்ன தருவாங்க? ஆசிரமா எனக்கு என்ன தருவாங்க? எங்களை விசாரிக்கிறாங்களா? எங்களுக்கு ஏதாவது தாராங்களா? சோத்திரம் ஏதாவது செய்யறாங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். அவ வந்தா பாருங்க, பெத்லகேமுக்குள்ள வந்தாங்க, நேர வயல்வெளிக்கு போயிட்டான். அல்லேலூயா. மாமி நீங்க வீட்டுல உட்காருங்க, நான் போயிட்டு வரேன் வயல்வெளிக்கு, நான் சம்பாதிக்க போறேன், நான் சம்பாதிச்சு போடுறேன். பாஸ்டர் நீங்க உட்காருங்க, நான் சுவிசேஷம் விழித்து போறேன், வீடு வீடா போறேன், ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வரேன் சொல்ற விசுவாசி பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆம். பாஸ்டர் எங்களை விசாரிக்கிறேன், எங்களை பார்க்கிறேன். 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் எங்களை பார்க்கிறேன், எங்களை பார்க்க வரல. எத்தனை நாள் பார்க்கிறது? அல்லேலூயா. சோத்திரம். பெத்லகேமுக்குள்ள வந்த ரூத் சோத்திரம் நகோமி இடத்துல எதிர்பார்க்கல. வீட்டுல உட்கார வச்சு சோத்திரம் நீங்க இருங்க, நான் யாருடைய கண்ணுல தாய் கிடைக்குதோ அங்க வயல்வெளியில போய் ஆகாரத்தை சம்பாதிச்சுட்டு வரேன். அறுப்பறுக்கிறவர்களை பார்த்து வயல்வெளிக்கு போய் அந்த ஆகாரத்தை சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். முன்ன தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை பார்க்க முடியும், யார் எனக்கு தெரியும், ஒண்ணுமே தெரியாது. என் தேவன் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. நான் அவரை விசுவாசிச்சு வந்திருக்கிறேன், நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன், அவர் என்னை வழி நடத்துவார். அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள்ள வரணும். கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், எனக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார், என் மூலமா இந்த சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வரணும். அல்லேலூயா. ஆமா, ஆத்துமாக்கள் நாம் சபைக்கு கொண்டு வரணும், நாம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நகோமி சொல்லல, இப்படி இருக்கியமா, நீனும் பட்டுனி நானும் பட்டுனி, ஏதாவது எனக்கு ஒரு வேலை செய்யப்படாதா, எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, நீ எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு சப்பாத்தி பண்ணக்கூடாதா? நீ நகோமி சொல்லல, நகோமி கிட்ட ரூத்து கேட்கிறா, நான் போறேன். அல்லேலூயா. நான் போறேன். தன்னை அர்ப்பணிக்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் பிரயாசப்படுறேன், நான் வேலை செய்ய போறேன், நான் உழைக்க போறேன். சோத்திரம். வருகிற விசுவாசிகளா இப்படி இருந்தா சபை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமா, சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அமிதமாக எழுப்புவாராக. தேவன் தம்முடைய அன்பினால நிரப்பி தரிசனங்களை கொடுத்து ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபைகளை கொடுத்து அந்த வாஞ்சையினால தாகத்தினால நிரப்பப்பட்டு அவர்கள் சபைக்கு ஆசீர்வாதமாய் எழுப்புவார்களாக. கர்த்தரை நம்பிதான் போறாங்க. புதுசுதான், பழக்கம் கிடையாது. இவ்வளோ மோவாபிய ஸ்திரீ, மோவாப் தேசத்துல இருந்தவள் புதிதாகத்தான் உள்ள வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அவ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் தேவனை விசுவாசித்து பற்றி கொண்டவள், ஏற்றுக்கொண்டவள். தேவன் அவளை அங்கீகரித்திருக்கிறார். அவளுடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுடைய நடக்கையை பார்த்து அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர் வழியா நடக்கிறார் போவாசுடைய வயல்வெளிக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போக வேண்டிய இடத்துக்கு சரியான இடத்துல கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் மேல அன்பு வச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நாம எழுப்பி ஊழியத்துக்கு போனா எங்க போனமோ கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. சரியான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சரியா கொண்டு போனாரு போவாசுடைய வயல்வெளிக்கு. அங்க போய் பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிறா, பயந்து இருக்கிறா. சோத்திரம். போவாஸ் வாராரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க உள்ள கண்காணிக்கிட்ட விசாரிக்கிறார். போவாஸ் வந்து நேரடியா ரூத்துக்கிட்ட பேசல. நீங்க சோத்திரம் அந்த ரூத் அதிகாரம் 4 அதிகாரம் வாசித்து பாருங்க.
மனப்பாடம் பண்ணுங்க. அங்க வயல்வெளியில இவன் போய் கதிர் பறக்கிறதுக்கு இருக்கிறான். சோத்திரம். போவாஸ் வாராரு, அவர் தான் வயலுக்கு சொந்தக்காரரு. அவர் வந்து இந்த பெண்மணியை பார்க்கிறார், ரூத்தை பார்க்கிறாரு. நேர போய் என் வயலுக்கு வந்திருக்கிறியே, நீ யாரு எவரு விசாரிக்கல. சோத்திரம். நேர கண்காணியை கூப்பிட்டாரு. அந்த வயல் அறுப்பதற்கு வைத்திருக்கிற கண்காணியை கூப்பிட்டாரு. அறுக்கிறவர்களுக்கு மேல் அதிகாரியாக வைத்திருக்கிற அந்த கண்காணி கூப்பிட்டாரு. புதுசா ஒரு பெண் பிள்ளை வந்திருக்கிறாள, யார் அவள்? அல்லேலூயா. விசாரிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்திச்சு பார்த்தேன், சபைக்குள்ள யாரு வந்தாலும் யாரை குறிச்சியும் நேரடியா பேசணும்னாலும் மொழிகாரத்துல பேசணும். அல்லேலூயா. உன் வயல்வெளிக்கு ஒரு ஆள் வந்திருக்க, புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறது யாரு? நீ விசாரிச்சியா? அல்லேலூயா. அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, என்ன தேவையோட வந்திருக்கிறாங்க? கர்த்தர் ஊழியக்காரன் கேட்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஒழுங்கு. நேரடியா அவர் வந்து முதல்ல பேச மாட்டாரு, நேரடியா வந்து பேச மாட்டாரு. அதுல ஊழியக்காரன் விசாரிப்பாரு. அதுக்கு இப்படி கூட நான் மாத்தி யோசித்தேன். இந்த ஆள் வந்துச்சே, சபையில ஒழுங்கா இருக்குதா, ஒழுங்கா கீழ்படிதா, இதை நான் ஆசீர்வதிக்கலாமா, இதுக்கு ஒரு அற்புதத்தை செய்யலாமா, அதுக்கு தகுதியா இருக்கா, உன் வார்த்தையை கீழ்படுத்தி நடக்குதா, உன் சொல்லுக்கு கீழ்படிதா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன கண்காணி. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கண்காணியா வச்சிருக்கிறார். அங்கதான் விசாரிப்பாரு. போவாஸ் அங்கதான் விசாரிக்கிறார், யார் இந்த பெண் பிள்ளை? அப்ப அந்த கண்காணி அழகா சொல்றாரு பாருங்க. மோவாப் தேசத்தில் உள்ள ஒரு பெண் பிள்ளை நகோமிக்கு பின்னால வந்திருக்கிறார். நகோமிக்கு மருமகன் ஆயிட்டா, புருஷனும் போயிட்டா, மாமனும் போயிட்டா. இப்ப நகோமி இவ்வளவுதான் வந்திருக்கிறாங்க. அவ கிரியைகளை எல்லாவற்றையும் அந்த கண்காணி சொல்றான் பாருங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ரூத்தின் சரித்திரத்துல அதுக்கு கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்களின் பிறகு அதிகங்களிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் எதிர்த்தை கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகிட்டு என்றான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? அதுக்கப்புறம் தான் ரூத் கிட்ட போவாஸ் பேசுறாரு. மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வழியில போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே ஊழியக்கார் பெண்களோடு கூடவே இரு. அவள் அறுப்பதற்கு பெயரை நீ பார்த்து அவள் பிறகு நீ போ. 11 வாசிங்க. 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாசுக்கு இவ்வளவு விவரத்தை சொன்னது யாரு? கண்காணி. அல்லேலூயா. ஆமா, விசுவாசியை குறிச்சு ஒரு நல்ல சாட்சி ஊழியக்காரன் சொல்லணும். இந்த விசுவாசியா ஆராதனைக்கு முன்னகுட்டியே ஓடி வந்துடும். சோத்திரம். வந்து ஏதாவது பணிவிட செய்வாங்க, நல்ல பெருக்கி பாய்படுறாங்க. சோத்திரம். ஊழியத்தில் உற்சாகமா இருப்பாங்க, 4 பேர் அடைச்சிட்டு வந்துடுவாங்க. சோத்திரம். நல்ல விசுவாசி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா சோத்திரம், ஆண்டவர் நேரடியா பேச ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தரிசனம் பெற ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஊழியக்காரிடத்திலிருந்து ஒரு சாட்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஊழியக்காரன் அந்த விசுவாசியா? ஐயோ, அது என் உயிரை வாங்கிட்டு இருக்கு. கோவம் பார்த்தால் அது கோவையும் சோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல விசுவாசின்னு சொல்லணும், ஒரு உத்தம விசுவாசின்னு சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரத்துல ஒரு விசாரிக்கிறவர், விசாரித்து ஆண்டவர் பேசிருப்போம். ரூத் இடத்துல வந்து போவாசு பேசுறாரு, கேள் மகளே, வேற ஒரு வேலுக்கு போக வேண்டாம், இங்கேயே இரு. அல்லேலூயா. என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. உனக்கு தாக எடுத்தா தண்ணி குடிச்சிக்க, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் இங்க இருக்கு. நீ வெளியே போனுங்கிற அவசியம் இல்லை. நீ ஒழுங்கா வந்தா போதும், நீ உண்மையா இருந்தா போதும். நீ தேடுகிற நன்மை, தேடுகிற ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்குது. அல்லேலூயா. இங்கேயே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேற எங்கேயும் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. இயேசுவங்க வச்சிட்டு எங்க ஓடுறது? எங்க ஓடி என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிற இடத்துல சரியா இருந்தா அவர் சரியா ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறார், அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க ஒரு போவாஸ் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தை போல இன்னைக்கு அலமோதி வாழ்க்கையில சுகம் இல்லை, வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, பிரச்சனை வாழ்க்கையில வேதனை, சோத்திரம், கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கடல் பாரங்கள், வியாதிகள், வறுமை, தொல்லை எல்லாம். நகவி சொல்றா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. அல்லேலூயா. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, சுகமாய் வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறவர். சரீரத்தில் ஆரோக்கியம், மனதில் ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆமா, ஆரோக்கியம்னு பேர் இருந்தா போதாது. சிலருக்கு ஆரோக்கியம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆரோக்கியத்துக்கு இடமே இல்லை. சமாதானம் பேர் வச்சிருப்பாங்க, சமாதானமே இருக்காது, ஒரே கலகம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியம் தருகிறவர், நமக்கு சுக வாழ்வை தருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரூத்தை போல ஒரு உறுதியான தீர்மானம் நமக்கு இருக்கணும். என்னதான் சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் இழந்த நிலையில, ஒரு நம்பிக்கை அற்ற நிலையில கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தாள். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் மேல நம்பிக்கை வச்சிருந்தார். கர்த்தர் மேல மாத்திரம் அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அவளை வெட்கப்படுத்தலை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவளை உயர்த்தினது, மேன்மைப்படுத்தினது. ஸ்தோத்திரம். அறுப்பறுக்கத்தான் அந்த வயலுக்கு போனா, கதிர்வறுக்கத்தான் போனா, ஆனா அந்த வயலுக்கே சொந்தக்காரியா மாறிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கே மணவாட்டியாய் மாறுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் வயல்வெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக பிரயாசப்படணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமி சொல்றார், மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. இது ஒரு ஊழியக்காரனுடைய ஏக்கம். அதுதான் சபைக்கு வருகிற பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாறணும். அதுதான் எங்களுடைய பாகம். அல்லேலூயா. நாம ஏதோ வந்துட்டு போறதுக்காக இல்லை, எந்த அழிந்து போகிற சில காரியத்திற்காக, அனித்தியமான காரியத்திற்காக. சோத்திர. ஆண்டவரை தேடி வருகிற அனுபவம் அல்ல. நம்ம விசுவாசிகள்னா சோத்திரம் ஒண்ணு செய்து ஆகணும். மோசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்துல பெரியவனான போது பார்வன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல நோக்கமாயிருந்து
எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தவர்களுக்கு அதிக வாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. அதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக அல்ல, அழிந்து போகிற மேன்மைக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திற்காக. இந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரராகிய இயேசுவுக்கு மனவாட்டியாய் மாறணும். அல்லேலூயா. நாம் அவர்தான் சபைக்கு தலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை மனவாட்டி, நாம் அவருடைய சரீரம். ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கணும். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கணும். அப்ப எல்லாமே நமக்கு சொந்தமாய் பாருங்க. போவாசுக்கு ஸ்தோத்திரம் மனவாட்டியா இருந்து மாற்றப்பட்டால் பாருங்க. இப்ப அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் இவளுக்கு வேலைக்காரங்க தான். அல்லேலூயா. எங்களோட வேலைக்காரங்க இந்த அனுபவத்துக்கு வரல. நிறைய பேர் வேலை செய்யலாம், ஸ்தோத்திரம். ஆனா ரூத்தினிடத்திலே காணப்பட்ட ஒரு அனுபவம், அவளிடத்தில் வந்த நற்குணம் முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் அது உத்தமமாக இருந்தது. அந்த நற்குணத்தான் அவர் பார்க்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கிறாரு. நீ முன்பு இருந்ததை காட்டிலும் இப்ப வாழ்க்கை ருசி உள்ளதாக, கனி உள்ளதாக மாறணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா மாறணும். அல்லேலூயா. அது தாண்ட எதிர்பார்க்கிறாரு. சோத்திரம். அப்படி இருந்துச்சுன்னா மனவாட்டியா மாறுவோம். அல்லேலூயா. ஆமா, மனவாட்டியை சேர்க்க தான் வரப்போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனவாட்டியை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நாம உடன்படிக்கை பண்ணினாலும் இங்கதான் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நாம உண்மையா இருக்கணும். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உடன்படிக்கையில உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை சேர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. நமக்கு ஒரு சௌக்கியத்தை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சோதரம். கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்ட அந்த மோவாபிய பெண் அவளுடைய நற்குணத்தினாலே, அவளுடைய அர்ப்பணிப்பினாலே, அவளுடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இடம்பெற்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. போவாசுக்கு மனைவியா வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய வம்ச அட்டவணையில அந்த ரூத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. அது எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்க. மோவாபிய ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனை அறியாதவர்கள், அறியாத நிலையில கிடந்தவங்க, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள், தேவனற்றவர்களாய் இருந்தோம் என்று பரிசுத்த பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் எழுதுகிறார். காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்களும், இந்த உலகத்துல தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மனவாட்டியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு மட்டுமல்ல, ஆத்மாவுக்கு அவர் செய்கிறவர். சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவை தாண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் யோவான் சொல்றார், ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். அல்லேலூயா. அல்ல, ஆத்மா வாழும், அதான் முக்கியம். இங்க ஒரு சமாதானம் இருந்ததுன்னா வியாதிக்கு இடமே இல்லை. வியாதி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இங்கதான் இருக்கு. இங்க குழப்பம் வந்துட்டு, கலக்கம் வந்துட்டுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் கோபமும் மூர்க்கமும் எழுப்பிட்டுன்னா தலைவலி வந்துடும், பிரஷரும் வந்துடும், சுகரும் வந்துடும். இங்க சமாதானம் வந்துச்சுன்னா ஒண்ணும் வராது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். அல்லேலூயா. சகல நன்மைகளை நமக்கு தருகிறவர், தெய்வீக சுகத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர், தெய்வீக ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ராத்திரி வேளையில ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஒவ்வொருவரை நேசிக்கிறார். ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு திட்டம், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும், உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இந்த சுகமளிக்கிற கூட்டத்திற்காக நான் என்ன வார்த்தையை கொடுக்கணும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வார்த்தை, சோத்திரம்.
அதை வைத்துதான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் நம்மை சுலமாய் வாழ்ந்திருக்க பண்ணுகிறவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் ரூத்தை போல ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? எந்த நன்மையை எதிர்பாராதபடி என் இயேசு எனக்கு போதும், இந்த யெகோவா தெய்வம் எனக்கு போதும் என்று ரூத் வந்தது போல இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? முழங்கால் படியிடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறோம். முழங்கால் படியிடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும்ப்பா. நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கிற ஆண்டவரே. நீங்க வந்துட்டாலே எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்துரும்ப்பா. ஹல்லேலூயா. நான் ஒன்னொன்னா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க என் கூட இருந்தா போதும், நீங்க என் கூட இருந்தா போதும். நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சில நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாய் வாழ்த்திருக்கணுங்கிற நான் விரும்புறேன். ஆனா என்ன நீ விரும்புறியா? என்ன நீ விரும்புறியா? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ விரும்புறியா? என்ன பிரியப்படுத்த நீ விரும்புறியா? என்ன பின்பற்ற நீ விரும்புறியா? ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறோம்? ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்ப்பா, உங்க வார்த்தை எனக்கு வேணும்ப்பா, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, உங்க அரவணைப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பாதுகாப்பு எனக்கு வேணும்ப்பா, உங்க அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு வேணும்ப்பா, நீங்க தான் எனக்கு வேணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எனக்கு வேணும். நான் விரும்புற ஆண்டவரே, நான் விரும்புற ஆண்டவரே, உங்களை தூக்கம் எடுத்துற எல்லாவற்றையும் விட்டு மாற்றிருங்கப்பா. எனக்கு வேற ஒரு நம்பிக்கை வேண்டாம்ப்பா, எனக்கு வேற ஒரு நம்பிக்கை வேண்டாம்ப்பா. நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? இயேசுப்பா, நீங்க எனக்கு வேணும், உங்க அன்பு தான் எனக்கு வேணும், உங்க அரவணைப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தொட்டா போதும், வாழ்க்கையில பலவீன மாறிடும். அந்த மகிமையுள்ள ஆவியானவர், அந்த மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. நமக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகும், நமக்குள்ள விடுதலை உண்டாகும், நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார், நம்மை புதிதாக்க விரும்புகிறார். ரப்பா சே காபா பக்கரபா நீ காபால வாங்கலனா கப்யாரிபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டது காரணமாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆகாதவைகளை சுட்டரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரே, என்ன நிரப்பு, என்ன தூய்மை ஆக்குங்க ஆண்டவரே, தூய்மை ஆக்குங்க ஆண்டவரே. நீங்கதான் எனக்கு வேணும்ப்பா, நீங்கதான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க அன்பு இருந்தா போதும்ப்பா, உங்க அரவணைப்பு இருந்தா போதும்ப்பா, நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. Raba Lipa, Eka Lipa, Raba Shava, Raba Kada, Kya Raba Kada, Shaka Raba Gadiba, Eva Lipa Kada, Vokya Lipa. Oh Hallelujah! Pedro சொல்லுகிறா, பேதுரு சொல்லுகிறவருடைய காயத்தின் தழும்புகளினாலே குணமானீர்கள். Hallelujah, Hallelujah. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தொடுகிறவர், நம்மை தொடுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர். அவர் தொட்டா போது விடுதலை, அவர் தொட்டா போது சுகம், அவர் தொட்டா போது அற்புதம். ரபா சமக்கத்யால வக்கரபானிபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர்,
என்னை நேசிக்கிறவர் ஆண்டவர். இது என்னை தேடி வந்தவரப்பா, என் பாவத்தில் சுமந்தவரப்பா, என் நோய்களை சுமந்தவர் ஆண்டவரே, என் துக்கங்களை சுமந்தவர் ஆண்டவரே. நீர் எனக்கு போதும்பா, நீர் எனக்கு போதும்பா. ஷமத பரி பலபலபா ஷகரபா கதரபா கரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும், ஹல்லேலூயா, நான் மயங்க மாட்டேன். இயேசு எனக்கு போதும். என்னை தேடி வந்தவர், என் பாவத்தை சுமந்தவர், என் அக்கிரமத்தை சுமந்தவர், என் நோய்களை சுமந்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த இயேசு போதும், அந்த இயேசு போதும். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொருவரை நிரப்பாயத்தமாக இருக்கிறது. ஷகலபலகலரா துரமகத்யகரவலிவா ரமசமானிவாகதரவகரா தியாவமகரவலவலிவா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அன்பின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறபடியினால் அந்த நம்பிக்கைகளை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா ஷகபலகதுடகலனா ரேமா லீபா லபா ஷபகரா தியாலா மக்கரமா லீபா ரேகா லமக்க தியாகலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில உம்மை தேடி வந்த எங்களோடு பேசினீர் ஐயா. உங்க வார்த்தையை கேட்க வைத்தீர் ஐயா, உங்க வார்த்தையை சிந்திக்க வைத்தீர் ஐயா, உங்க வார்த்தையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, பலமாய் இறங்குவீராக. பாருங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வருகிற சாப போராட்டங்கள் விலகுவதாக, விலகுவதாக. பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவருடைய அன்பினால நிரப்பும், வல்லமையினால நிரப்பாண்டவரே. ஒரு விடுதலையின் அபிஷேகம், ஒரு விடுதலையின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வருவதாக. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்தில்